ஆனந்தி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் கலந்தாலோசனை கூட்டம் தொடர்பாக மக்கள் நீதி மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் பல முக்கியமான விஷயங்கள் தேதி வாரியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் 2026 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடர்பான கலந்தாலோசனை கூட்டங்கள் கமலஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் தலைமையில் வருகின்ற செப்டம்பர் 18, 19, 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெற உள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கலந்தாய்வில் கட்சியினுடைய அனைத்து மண்டலங்களையும் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் முதல் கிளை நிர்வாகிகள் வரை அனைவரையும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் சந்திக்க உள்ளார் என்றும், அதனால் தமிழ்நாடு புதுச்சேரி மக்கள் நீதி மைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு தேதி வாரியாக எந்தெந்த மண்டலத்தில் எப்போது நடைபெறும் கலந்தாலோசனை கூட்டம் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதில் வருகின்ற 18ஆம் தேதி 18, 19, 2025 வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கலந்தாலோசனை கூட்டமும், அதே நாள் மாலை 4 மணிக்கு காஞ்சிபுரம் மண்டலத்தில் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 19/9/2025 வெள்ளிக்கிழமை என்று காலை 10 மணிக்கு கோவை மண்டலம், மாலை 4 மணிக்கு மதுரை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், அதே போன்று 20/9/2025 சனிக்கிழமை என்று காலை 10 மணிக்கு நெல்லை மண்டலம், மாலை 4 மணிக்கு திருச்சி மண்டலமும், 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு விழுப்புரம் மண்டலம் மற்றும் மாலை 4 மணிக்கு சேலம் மண்டலம் மற்றும் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேதி வாரியாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலந்தாலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் முத்தமிழ் பேரவை PN ராஜரத்னம் கலை அரங்கம், ராஜா அண்ணாமலைபுரம், அந்த இடத்தில் தான் இந்த கலந்தாலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நிலைப்பாடு குறித்தும் அதே போன்று தேர்தல் வியூகம் குறித்து தீவிரமான ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நீதி கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அதே போன்று எத்தனை தொகுதிகள் அவர்கள் திமுகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில் எத்தனை தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும் என்றும், அந்த தொகுதிகளுடைய வேட்பாளர்கள் யாரெல்லாம் தேர்வு செய்யலாம் என்பது குறித்தும் முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தல் அதற்காக மக்கள் நீதி மையம் மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார பயணம் எப்போது மக்களை சந்திக்கலாம் என்றும், பிரச்சார பயணத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, எதையும் மைய கருவாக வைத்து இந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளலாம் உள்ளிட்ட அடுத்த கட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக சூடுபிடிக்கும் வகையில் இந்த மக்கள் நீதி மைய கட்சியினுடைய கலந்தாலோசனை கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மக்கள் நீதி மையம் பொறுத்தவரை எத்தனை தொகுதிகள் அவர்கள் கேட்டு பெறப் போகிறார்கள், எந்தெந்த இடங்கள் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்பு கேள்விகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கலந்தாலோசனை கூட்டத்தில் இதற்கெல்லாம் விடை கிடைக்கும் வகையில் இது குறித்து பேசப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.